கொடுக்கல. இதுலயாவது கொடுப்பானுங்க மாதிரி எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நம்மளோட கில்டில் வந்து ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கில்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிருப்போம். ஏதோ கொடுத்துறானுங்க சூப்பர். என்னது கொடுத்துறானுங்க சூப்பர். இந்த பண்டல் கொடுத்துறானுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு பாண்டா பண்டல் வந்து கொடுத்துட்டானுங்க, அதாவது மேல் பண்டல் சரிங்களா. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சூப்பருங்க, ஒரு பண்டல் வந்து கொடுத்துட்டானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தம் திரும்பியும் ஃபீமேல் பண்டல் வேற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பில்ல உடனே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டல் வந்து கொடுத்துட்டானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டைகரோட ஃபீமேல் பண்டல். சரியான எஃபெக்டிங் அந்த பண்டலுக்குலாம். இது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. இப்போதையும் பார்த்தீங்கன்னா 2 பண்டல் எடுத்துட்டோம் சம்மலுக்கு. அடுத்து திரும்பி ஏச்சு விடுமா இந்த ஸ்பில்ல விடலைங்க, எதுவுமே விடல. அதேமாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன நம்ம கில்டில் ஜாயின் பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனாலனா வந்து நம்ம கில்டில் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணிருப்போம். கில்டில் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு 15 ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த க்ளோரி புஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோன் லைஃப் போகிறது, அவர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னது இன்னொரு முறை ஒன்று இருக்குங்க, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இந்த சோஷியல் லேண்டு அங்கே போயிட்டு வந்து விளாண்டுருக்குல்ல அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது சிஎஸ்ஏ பிஆர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக புஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா வந்து இந்த கில்டில் உட்காந்து கிடக்கிறதுக்குலாம் யாரும் வராதிங்க. ஆல்ரெடி வந்தவங்களே பார்த்தீங்கன்னா எனக்கு புஷ் பண்ணிட்டேன் நிறைய பேர். க்ளோரி ஒன்றுமே ஏற்றல, வெறும் 500 க்ளோரி 400 க்ளோரி ஏற்றிச்சுருந்தாங்க. அதனாலே வந்து மெயினாக வந்து செக் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராவது புஷ் பண்ணுற மாதிரி பிஆர் புஷ் பண்ண வரப்போகுது பாருங்கள். இன்னிலேருந்து தான் ஆமாம் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து புஷிங்க. அதனால் ஜாயின் பண்ணுறதுனா கில்டு ஜாயின் பண்ணுறது நேம் செஞ்சு மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 5000 க்ளோரிக்கு மேலே இருக்கணும். அது ஏற்றினாலே போதும், மற்றபடி மோஸ்ட்லி எதுவுமே தேவையில்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஜிமெண்ட்டை வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு கம்மி டைம் தான் செலவாயிருக்கு. ஏன்னா 2 பண்டல் வந்து கொடுத்துட்டானுங்க. அந்த 2 பண்டலும் மீதி இருக்கிற 2 பண்டல் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 டோக்கன் வந்து எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம அந்த விஎஸ்எஸ் எனக்கு வந்து ஸ்கின் கண்டிப்பாக எடுப்போம், எடுத்தே ஆகும். ஏன்னா அது ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிறோம், நம்ம எடுத்தே ஆகிறோம். அவ்வளோதான் சொல்கிறது சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ்சி எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு லெஜெண்டரி இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அது லெஜெண்டரின்னு ஒன்று கொண்டு வந்ததே கிடையாது. நானும் பல வருஷமாக பார்த்துருக்கேன் அதுக்கு லெஜெண்டரி வருமானு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து கொண்டு வந்துட்டானுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் ஒரு பண்டல் கொடுத்துட்டானுங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பண்டல் கொடுப்பானுங்கன்னு பார்க்குறேன், கொடுக்க மாட்டாங்க, அந்த சைடே போக மாட்டானுங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துருங்கடா. அந்த விழுந்த பண்டிலே விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் ஆச்சும் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. 275 டோக்கன் தான் இருக்குது இப்போ வரைக்கும். கொடுக்கலங்க, எதுவுமே கொடுக்கல. ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சைடே போக மாட்டேது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் 2 டோக்கனில் வந்து நின்றுருக்கேன். அந்தாண்ட போகிறேன் அந்தாண்ட போகிறேன் அப்படின்னு இருக்குது. ஒன்று டோக்கன் ரொம்ப மோசமாக தரானுங்க. 6 டோக்கன் 5 டோக்கன் இந்த மாதிரி கொடுத்தா டைமண்ட் தான் அதிகமாக வேஸ்ட்டாக போகுது. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. டக்குன்னு 2 பண்டலை கொடுத்தானுங்க. அதே மாதிரி ஒரு பண்டலை கொடுத்தானுங்கன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம ரேசஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கான டைமண்டும் வந்து வரப்போகுது. டக்குன்னு ஒரு பண்டலை கொடுக்கலாம். சட்டுப்பட்டுன்னு ஒரு பண்டலை கொடுத்தாங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு 6500 டைமண்ட் வேலை ஆச்சுங்க. ஐயோ 6500 டைமண்ட் வேலை ஆயிடுச்சு. முயா பாஸ் இதை போட்டதுக்கே கிட்டத்தட்ட நிறைய டைமண்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போதையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஏதாவது ஒன்று கொடுங்கடா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. மொத்தம் வந்து நம்மள்கிட்ட ஒரு 360 டோக்கன் வந்துருச்சு. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 550 டோக்கன் நம்ம வேணும். ஆனால் 550 டோக்கன் வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நானும் சுற்றுறேன். ஒரு பண்டல் கூட கொடுக்க மாட்டானுங்க. ஒரு பண்டல் கொடுத்தா போதும், நல்லாயிருக்கும். நம்ம போய் இதை லைட்டாக ஒரு எக்ஸ்சேஞ்சை போட்டு வந்துடும். ஏன்னா வேலை உடனே வந்தால் கூட நம்ம அது பிரச்சனை இல்லை. இந்த டைகர் பண்டல் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒர்த்தான பண்டலுங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேண்ட்டை வந்து போட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அச்சீவ் பண்ணிக்கலாம், அப்போ தான் லாஸ்ட்டாக பேண்ட் போட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 8th லெவல் பேட்ச் வச்சிருக்கவங்க மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா வந்து இயர்லி ஆக்சஸ். அதில் அந்த இயர்லி ஆக்சஸ் ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வர காரணம் என்னன்னா, அந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட வந்து டைமண்ட் வந்து டாப் அப் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணுறாங்க. ஏன்னா டைமண்ட் வந்து நிறையா வச்சிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா டக்கு எடுத்துலாம், கம்மியாக வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 4 வச்சிருக்க மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்டை வந்து இது பண்ணி தான் வந்து ஈவெண்ட்லாம் கொண்டு வரானுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது டைமண்டை வந்து பேசிக்காக வச்சு ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வராங்க. சூப்பர். வேறு மாதிரி அந்த பாண்டா பண்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் பண்டல் வந்து கொடுத்துட்டானுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வந்து இந்த ஒரு ஃபீமேல் பண்டலுக்கும் இந்த மூஞ்சிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ வந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. அந்த மூஞ்சிக்கிட்ட பாருங்க, அந்தளவு ஒன்றும் கரெக்டாக இல்லை. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஏதோ எடுத்து தனியாக ஒரு தலையை அடித்த மாதிரி தான் இருக்கு. எடுத்து